சின்ன வயசுல நம்ம அதிகமா சேட்டை பண்ணும்போது வீட்டுல சொல்லுவாங்க, இங்க பாரு இப்படியே பண்ணிட்டு இருந்தா ஹாஸ்டல்ல கொண்டு போய் விட்டுருவேன்னு. ஆனா விட மாட்டாங்க. ஒருவேளை விட்டுட்டா என்ன நடக்கும்? அது சொல்ற கதை தான் தி ஹோம் கமிங். ரவீந்திரநாத் டாகூர் அவர்கள் எழுதிய இந்த கதைய வாரம் ஒரு சிறுகதைங்கிற இந்த பகுதியில பாத்திரலாம். வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆப்பிள் பாக்ஸ். உங்க கூட பேசிட்டு இருக்கிறது சபரி. கொஞ்ச நாளாவே உங்கள சிலர் வருத்தப்பட்டீங்கல்ல, எப்ப பார்த்தாலும் மோட்டிவேஷனல் ஸ்டோரிஸா இருக்கு, வித்தியாசமான கதைகள் ஏதாவதும் சொல்லுங்கன்னு. அதனால இனிமேல் வெள்ளிக்கிழமை இந்த வாரம் ஒரு சிறுகதைங்கிற செக்மெண்ட்ல ஹாரரோ, ஹிஸ்டாரிக்கல் த்ரில்லரோ இல்ல வேற ஏதாவது பிறமொழி கதைகளை தமிழ்லயோ எடுத்துட்டு வந்து உங்களுக்கு சொல்றேன். கேக்குறதுக்கு மறக்காம என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னைக்கு அந்த வரிசையில ரவீந்திரநாத் டாகூர் அவர்களின் தி ஹோம் கமிங் பாத்திரலாம். இந்த கதை நடக்கிறது மேற்கு வங்காளத்துல ஒரு கிராமம் இருந்தது. அந்த கிராமத்துல ஒரு குடும்பமும் இருந்தது. அந்த குடும்பத்துல அப்பா கிடையாது, தவறிட்டாரு. அம்மா மட்டும்தான். அவங்களுக்கு 2 பிள்ளைகள். மூத்தவனுக்கு ஒரு 14 வயசு இருக்கும், டீனேஜ். அவன் பேரு ஃபத்திக் சக்கரவர்த்தி. இளையவனுக்கு ஒரு 8 வயசு இருக்கும், அவன் பேரு மக்கான் சக்கரவர்த்தி. 2 பேருமே வாலுன்னா வாலு, அருந்த வாலு. அதுலயும் மூத்தவன் ஃபட்டிக் இருக்கானே, கூட எப்பவும் ஒரு 4 பசங்களை கூப்பிட்டுக்கிட்டே தெரியுமா. 4 பேர் மத்தியிலையும் தான் தான் ஒரு ஹீரோ மாதிரி நடந்துக்குவான். இளையவனும் லேஸ்பட்டவன் கிடையாது, சேட்டை பண்ணுவான். ஆனா மாட்டிக்காம தப்பிச்சுக்குவான். அதனாலயே மூத்தவனுக்கு அம்மா கிட்ட நல்ல பேர் கிடையாது, சின்னவனுக்கு கொஞ்சம் நல்ல பேரு. இப்படி இருக்க ஒரு நாள் இந்த பசங்கள்லாம் சேர்ந்து, யாரு, இந்த ஃபட்டிக் சக்கரவர்த்தி, அவன் தம்பி, அவன் கூட சுத்திட்டு இருக்க 4 பேரு எல்லாருமா சேர்ந்து ஒரு ஆற்றங்கரைக்கு விளையாட போறாங்க. பொதுவாக தாகூருடைய கதைகள்ல வர கிராமங்கள், ஆற்றங்கரைகள் ரொம்ப அழகா இருக்கும். எல்லா கிராமத்திலயும் ஒரு ஆறு இருக்கும், இல்ல குளம் இருக்கும். அதனுடைய கரையில நிறைய மரங்கள் இருக்கும், குழந்தைகள் விளையாடிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரிதான் இந்த ஃபட்டிக் சக்கரவர்த்தியோட குரூப்பும் ஆற்றங்கரையில அங்கிருந்த மரம் செடி கொடிக்கு மத்தியில விளையாடிட்டு இருந்தாங்க. இப்படி இருக்கும்போது இந்த ஃபட்டிக் சக்கரவர்த்திக்கும் அவனோட தம்பிக்கும் இடையில ஒரு தகராறு. பெரியவன் ஒரு மரத்தோட கிளைய பார்த்து வைக்கிறான், சின்னவன் இவனுக்கு முன்னாடியே அந்த கிளையில போய் ஏறிடுறான். பெரியவனுக்கு கோவம் வருது, சுத்தி இருக்கிற பசங்க கிட்ட வேற ஹீரோயிசம் காட்டணும்ல. அதனால தம்பிய கீழே வா இல்ல அடிச்சிருவேன் அப்படிங்கிறான். தம்பி கேக்குறதா இல்ல. சரி, ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோயிசம் நிரூபிச்சே ஆகணும்னு சொல்லி ஒரு பெரிய கட்டையை தூக்கி அந்த கிளையையே அடிச்சு விட்டுறான் ஃபட்டிக். அந்த கிளை ஒடிஞ்சு கீழே விழுந்து தம்பியும் கீழே விழுந்துடுறான். ஐயோ அப்படின்னு பயப்படுறதுக்கு இங்க எதுவுமே இல்ல. நான் தான் முதல்ல சொன்னேன்ல, அந்த தம்பியும் லேசுப்பட்டவன் கிடையாதுன்னு. அவனுக்கு உடனே கோவம் வந்துருது. நேரா அண்ணன் கிட்ட வர்றான், அண்ணன் மேலேயே விழுந்து பொருளுறான், அவன் மூஞ்செல்லாம் பரண்டி வச்சிடறான். அதுக்கப்புறம் எதுவுமே செய்யாத மாதிரி நடந்து போறான். வீட்டுக்கு போய் அம்மா கிட்டையும் வத்தி வச்சிடுறான். அந்த பக்கம் ஆற்றங்கரையில உட்கார்ந்து இருக்கிற ஃபட்டிக்கு இதுதான் நடக்கும்னு நல்லாவே தெரியும். எப்படியும் தம்பி போய் தான் எதுவுமே செய்யாத மாதிரியும், அண்ணன் தான் இந்த மாதிரி பண்ணிட்டாங்கிற மாதிரியும் சொல்லியிருப்பான். அம்மா நம்மள வீட்டுக்கு கூப்பிட்டு பிரித்து எடுத்துருவாங்கன்னு ஃபட்டிக்கு நல்லாவே தெரியும். அதனால அவன் கண்ணெல்லாம் கலங்கி போச்சு. எப்படிரா வீட்டுக்கு போறதுன்னு பயமா இருந்துச்சு. ஆனா வேற வழி இல்லைல்ல. அவங்க அம்மா வேலைக்காரனை அனுப்பி வச்சாங்க. இந்த ஃபட்டிக்க வீட்டுக்கு கூப்பிட்டு அனுப்பிச்சாங்க. ஆனா அன்னைக்கு எப்பவும் போல ஃபட்டிக்கு திட்டு விழல. ஏன்னா அன்னைக்கு அவங்க வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வந்திருந்தார். அது வேற யாரும் கிடையாது, ஃபட்டிக்கோட தாய் மாமா, அவங்க அம்மாவோட அண்ணன். அவரோட பேரு பிஷாம்பர். ரொம்ப வருஷமா பாம்பேலேயே செட்டில் ஆனவர். சும்மா தங்கச்சியை பார்த்துட்டு போலாமேன்னு கல்கத்தாவுக்கு வந்தாரு. வந்த இடத்துல இந்த 2 பசங்களும் பண்ற கலேபரத்தை பார்த்து ஆடி போனாரு. அப்போதான் ஃபட்டிக்கோட அம்மா அவங்க ஆற்றாமைய பகிர்ந்துக்கிறாங்க. அண்ணே, மூத்தவன் அட்டகாசம் தாங்க முடியல. இவன் எப்போ என்ன பண்ணுவான்னே தெரியல. என்னைக்கு சின்னவனோட மண்டையில கல்ல தூக்கி போட போறான், இல்ல சின்னவனை ஆத்துல தூக்கி போட போறான்னு தெரியல. நான் ஒவ்வொரு நேரம் வயிற்றுல நெருப்பு கட்டிட்டு இருக்கேன் அப்படின்னு. அண்ணனுக்கு அதை கேட்டதும் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. நம்ம தங்கச்சி எவ்வளோ பாவம், கணவனும் இல்ல, குடும்பத்தை கவனிச்சுக்கணும், 2 குழந்தைங்களையும் அவ தான் பாத்துக்கணும். இதுல இந்த மூத்தவன் வேற அவளை போட்டு உயிரை வாங்குறானேன்னு அவருக்கு ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. அதனால அவர் என்ன பண்றாரு, தன்னோட தங்கச்சிக்கு உதவி பண்ண நினைக்கிறாரு. நான் வேணும்னா அந்த ஃபட்டிக்கை என் வீட்டுக்கு கூட்டிட்டு போகவா, நான் வேணும்னா பாம்பேக்கு அவனை கூட்டிட்டு போய் படிக்க வைக்கவா அப்படின்னு தங்கச்சி கிட்ட கேக்குறாரு. எல்லா அம்மாவையும் மாதிரிதான் ஃபட்டிக்கோட அம்மாவுக்கும் மனசுல தயக்கம். ஆனாலும் கோவத்துல சரி கூட்டிட்டு போங்க அப்படின்றாங்க. ஃபட்டிக்கும் அந்த முடிவை சந்தோஷமா ஏத்துக்கிறான். கல்கத்தால ஒரு கிராமத்திலே இவ்வளவு நாள் இருந்துட்டோம், இனி நல்ல ஒரு நகரத்துக்கு போறோம்,
அங்க போய் நிறைய விஷயங்கள் நம்ம பாத்துக்க போறோம், தெரிஞ்சுக்க போறோம். பத்தாததுக்கு நம்ம அம்மா எப்ப பார்த்தாலும் நம்மளை திட்டிட்டே இருக்காங்கல்ல, இவங்களுக்கு இது ஒரு தண்டனை மாதிரி இருக்கட்டும், நம்ம பிரிஞ்சு போயிருவோம் அப்படின்னு அவன் மனசுல நினைச்சுக்கிறான். பல எதிர்பார்ப்புகளோட பல நோக்கங்களோட ரொம்ப சந்தோஷமா அவங்க மாமா கூட கிளம்பி போறான். இந்த இடத்துல நான் உங்களை ஒரு கேள்வி கேக்குறேன், நீங்க என்ன நினைக்கிறீங்க? இனி அடுத்து ஃபட்டிக்கோட வாழ்க்கை எப்படி இருக்க போகுது? பாம்பே போன பிறகு அவனோட மனநிலை எப்படி மாற போகுது? அவன் நினைச்ச மாதிரியே ரொம்ப சந்தோஷமா இருக்க போறானா, இல்ல அவன் நினைச்சு பார்க்காத அளவுக்கு மோசமான நிலைமைக்கு அவன் போக போறானா? கெஸ் பண்ணி உங்க பதில சொல்லுங்க. நம்ம இப்போ உண்மையா இந்த கதையில என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஃபாத்திக் சக்கரவர்த்திக்கு பாம்பேக்கு வந்து சேர்ந்ததுமே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அந்த ரயில்வே ஸ்டேஷன், ரோடு, உயரமான கட்டடங்கள், இது எல்லாத்த பார்க்கவும் அவனுக்கு குதூகலமா இருந்துச்சு. நம்ம ரொம்ப சிறப்பான ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம்னு தோணுச்சு. அடுத்து அவனோட மாமா வீட்டுக்கு போனதும் கொஞ்சம் கூச்சமா இருந்துச்சு. அது பொதுவா புதுசா ஒரு வீட்டுக்கு போகும்போது ஏற்படுற கூச்சம்தான். ஆனா அந்த கூச்சம் நீங்கிறதும் நீங்காமலே இருக்கிறதும் அந்த வீட்டு நபர்களை பொறுத்து. அந்த வீட்டுல பாத்தீங்கன்னா மாமா போக மீதி 4 பேர். மாமாவோட மனைவி, இவனோட அத்தை, அவங்களோட 3 பசங்க. அந்த 3 பேரும் பாம்பேலே பிறந்து பாம்பேலே வளர்ந்தவங்க, முழுக்க நகர வாழ்க்கைக்கு பழக்கப்பட்டவங்க. அவங்களுக்கு இந்த ஃபாட்டிக்கு பார்த்தா வித்தியாசமா இருந்துச்சு. அவனோட பேச்சு வழக்கு, அவன் நடந்துக்கிற விதம், அவன் ட்ரெஸ் போட்டிருக்கிற ஸ்டைல் எல்லாமே அவங்களுக்கு உறுத்தலாவும் பிடிக்காமலும் இருந்துச்சு. அந்த அத்தைக்கு ஏற்கனவே 3 பசங்களா, அவங்கள கவனிக்கிறதே பெரும்பாடா இருந்திருக்குமா. அதனால இவனை அவங்க ஒரு தொந்தரவாதான் நினைச்சாங்க. இவனுடைய வருகைய சுத்தமாவே விரும்பல. விளைவு, வீட்டுல அத்தனை பேர் இருந்தாலும் தனிமைய உணர ஆரம்பிச்சான் ஃபட்டிக் சக்கரவர்த்தி. பொதுவா ஒரு விஷயம் சொல்லுவாங்க, நம்ம ஒரு வீட்டுக்கு போகும்போது 2வது தடவை அந்த வீட்டுக்கு போகலாமா வேண்டாமா அப்படிங்கறத அந்த வீட்டு பெண்ணுடைய முக மலர்ச்சி தான் முடிவு செய்யும் அப்படின்னு. என்னதான் அந்த வீட்டுல இருக்கக்கூடிய ஆண் நல்லா பேசினாலும், வாங்க உட்காருங்க சாப்பிடுங்கன்னு சொன்னாலும், அந்த வீட்டு பெண் சொல்லணும், அவ கையால ஒரு கப் தண்ணியாவது கொடுக்கணும். அப்போதான் நம்ம மறுபடி ஒரு தடவை அந்த வீட்டுக்கே போவோம். அப்படி இருக்க தன்னுடைய மாமா என்னதான் கவனிச்சுக்கிட்டாலும் தன்னுடைய அத்தையுடைய உதாசீனம், அவங்க இவனை பார்த்த விதம், இவனை நடத்தின விதம் ஃபட்டிக் சக்கரவர்த்திக்கு மன உளைச்சலை கொடுத்துச்சு. அங்க கல்கத்தால வீட்டுல என்னெல்லாம் ஆட்டம் போட்டுட்டு தெரிஞ்சான், அவங்க அம்மா கிட்ட எப்படி எல்லாம் கோவப்படுவான். இங்க அத்தை கிட்ட எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பணிவா போறான். ஏதாவது உதவி செய்யணுமான்னு கேட்டு உதவி செஞ்சாவது அவங்க அன்பை பெற முடியாதான்னு கஷ்டப்படுறான். ஆனா ஆகாதவங்க கால்பட்டா குத்தம், கைப்பட்டா குத்தம் தானே. அந்த மாதிரிதான் அவங்க அத்தைக்கு இயற்கையாவே ஃபட்டிக் சக்கரவர்த்திய பிடிக்காததால அவன் செய்யற எதுவுமே பிடிக்கல. அவன் உதவி செஞ்சாலும் கூட அவனை பிடிக்கல. எல்லாத்துக்கும் திட்டு, எல்லாத்துக்கும் விமர்சனம். இல்ல எங்க இருந்து வந்த, காட்டுப்பய அப்படிங்கறத எவ்வளோ முடியுமோ அவ்வளோ டீசென்ட்டா அவங்க ஒவ்வொரு கணமும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஃபட்டிக் சக்கரவர்த்தியோட மனசு கொஞ்சம் கொஞ்சமா உடைஞ்சுக்கிட்டே இருக்கு. இப்பதான் முதல் முறையா அவன் தன்னோட அம்மாவை தேடுறான். அம்மாவும் திட்டதான் செய்வாங்க, அடிக்க கூட செய்வாங்க. ஆனா அந்த திட்டுல, அந்த அடியில இவன் திருந்தணுங்கிற ஒரே நோக்கம்தான் இருக்கும். அதுல வெறுப்பு இருக்காது, சலிப்பு இருக்காது. இவனை ஏளனமாவும் கேவலமாவும் பாக்குற பார்வை இருக்காது. ஆனா இங்க பார்வையிலேயே ஒரு உதாசீனம், அது அவனால தாங்கிக்கவே முடியல. வீட்டுல இப்படி ஒரு நிலைமையா, இனி பள்ளிக்கூடத்துல அதுக்கும் மேல. ஏற்கனவே கிராமத்து மாணவர்கள் நகரத்துக்கு வரும்போது அவங்களுக்குள்ள ஒரு சின்ன திகைப்பு இருக்கும். எவ்வளவு புத்திசாலி மாணவர்களாக இருந்தாலும் ஆரம்பத்துல கொஞ்சம் சிரமம் இருக்கும். இதுல குடும்ப சிக்கல்களும் மன உளைச்சலும் சேர்ந்துகிட்டா எப்படி இருக்கும்? அப்படிதான் இந்த ஃபட்டிக் சக்கரவர்த்தியுடைய படிப்பும் பள்ளிக்கூடத்துல அவன் நடந்துகிட்ட விதமும் இருந்துச்சு. அந்த வகுப்பறையிலேயே இருக்கிறதுலயே மோசமான மாணவனாக காணப்பட்டான் ஃபட்டிக் சக்கரவர்த்தி. நாட்கள் நகர்ந்துச்சு. ஆசிரியர்கள் கிட்ட வாங்குற திட்டு, அத்தை கிட்ட வாங்குற திட்டு, மற்றவர்களுடைய ஏளனமான பார்வை, இதெல்லாம் தொடர்ந்துச்சு. ஒரு நாள் ஃபட்டிக் தன்னுடைய புத்தகத்தை தொலைக்க அத்தை கண்ணா பின்னான்னு திட்ட அவனுக்கு காய்ச்சலே வந்துருச்சு. ஆனா அந்த காய்ச்சல்லையும் கூட பாருங்க, அவனுக்கு தன்னோட உடம்ப பத்தி கவலை இல்ல. சும்மாவே அத்தை திட்டுவாங்களே, காய்ச்சல் வந்தா கூட கொஞ்சம் திட்டுவாங்களேன்னு அதுதான் அவனுக்கு கவலை. அந்த கவலை அவனை எப்படி தூண்டி விடுது பாருங்க. இந்த வீட்லயே இருக்க வேண்டாம், வீட்டுல இருந்தா தானே பிரச்சனை, இருந்தா தானே திட்டுவாங்க, நம்ம நேரா கல்கத்தாவுக்கே போயிடலாம், என்ன ஆனாலும் பரவாயில்ல, அம்மா அடிச்சாலும் பரவாயில்ல, திட்டுனாலும் பரவாயில்ல, என்ன பண்ணினாலும் பரவாயில்ல,
நம்ம அங்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரியாம கொட்டுற மழையில வீட்டை விட்டு வெளியேறினா ஃபாத்திக் சக்கரவர்த்தி. ஆனா யோசிச்சு பாருங்க, ஒரு 14 வயசு பையனால பாம்பே மாதிரி ஊர்ல இருந்து கல்கத்தாவுக்கு வந்துட முடியுமா என்ன? ஏற்கனவே போய் வந்து பழக்கம் இருந்தா கூட பரவாயில்ல, அவனுக்கு அந்த ஊரே புதுசு. அப்ப எப்படி வர முடியும்? அவன் அங்க இங்க அலைஞ்சதும் சகதியில விழுந்து கிடந்ததும் தான் மிச்சம். அதே நேரத்துல அவன் காணாம போன விஷயம் மாமாவுக்கும் தெரிய வருது. தேடி பாக்குறாரு, கிடைக்கலன்னதும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாரு. அவங்க அவனை கண்டுபிடிச்சு கொண்டு வந்து கொடுக்கறாங்க. அப்படியே கைத்தாங்களா தூக்கிட்டு வந்து கொடுப்பாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி சகதியில விழுந்து கிடந்த அவனை கைத்தாங்களா தூக்கிட்டு வந்து அவங்க மாமா கிட்ட கொடுக்கறாங்க. யோசிச்சு பாருங்க, இந்த கதை ஆரம்பிச்சப்ப அவன் எப்படி இருந்தான்? கம்பீரமா ஒரு ராஜா மாதிரி அவனோட கிராமத்துல விளையாடிக்கிட்டு சேட்டை பண்ணிக்கிட்டு, இப்போ சகதியில விழுந்து 2 பேர் கையில தூக்கிட்டு வந்து தர்ற அளவுக்கு அவனோட நிலைமை மாறிடுச்சு. அவங்க மாமாவுக்கு அவனை பார்த்ததும் அப்படியே கண்ணீரே வந்துருச்சு. ஆனா அந்த சமயத்திலயும் அந்த அத்தை சொல்றாங்க, இவனை எதுக்கு கூட்டிட்டு வந்தீங்க? எப்ப பார்த்தாலும் பிரச்சனை, எப்ப பார்த்தாலும் பிரச்சனை. இவனை பேசாம அவன் வீட்லயே கொண்டு போய் விடுங்க. இந்த இடத்துல அவ்வளோ நேரம் சுயநினைவில்லாம கிடந்த ஃபாத்திக்கு அந்த அத்தையோட குரலை கேட்டதும் மட்டும் சுயநினைவு வந்துருச்சு. பதறிக்கிட்டே சொல்றான், அத்தை நான் வீட்டுக்கு தான் போனேன், வீட்டுக்கு தான் போனேன், இவங்க தான் புடிச்சிட்டு வந்துட்டாங்க, வீட்டுக்கு தான் போனேன், வீட்டுக்கு தான் போனேன். எப்படி இருந்திருக்கோம் அந்த மாமாவுக்கு இல்ல? அவர் ஆசையோட தானே அவனை கூட்டிட்டு வந்தாரு. அந்த மாமாவுக்கு மனசெல்லாம் உடஞ்சிருச்சு. உடனே அவனுக்கு சிகிச்சைக்கு ஏற்பாடு பண்ணினாரு, மருத்துவரை கூப்பிட்டு பார்த்தாரு, அவன் அம்மாவுக்கும் சொல்லி அனுப்புனாரு. இந்த கதை எழுதப்பட்டது ஒரு 120 வருஷத்துக்கு முன்னாடி. அப்ப பாத்தீங்கன்னா கல்கத்தால இருந்து பாம்பேக்கு வரணும்னா ரொம்ப நாட்கள் எடுக்கும். அப்ப இவங்க அம்மாவுக்கு சொல்லி அனுப்பினாலும் நாட்கள் கழித்து தான் அவங்க வர முடியும். அப்படி இருக்க அந்த சிறுவனை அதுவரைக்கும் அந்த மாமா தான் கவனிச்சாகணும். அவரோட பொறுப்புல தானே அவன் இருக்கான். அதனால அவர் தொழில கூட கவனிக்காம அவன் பக்கத்திலேயே உட்கார்ந்துக்கிறாரு. பக்கத்திலேயே உட்கார்ந்து அவனை ராத்திரியும் பகலுமா கண்காணிக்கிறாரு. அப்பதான் அவர் பாக்குறாரு, வந்தப்போ இருந்ததை விட அவன் கைகள் மெலிஞ்சு போயிருக்கு, தேகம் சுருங்கி போயிருக்கு, நிறம் குன்றி போயிருக்கு. அடிக்கடி அவன் புலம்பிட்டே இருக்கான், அம்மா அடிச்சிடாதீங்க, அம்மா அடிச்சிடாதீங்க, நான் உண்மையை சொல்லிடுறேன், என்ன உங்க கூடவே கூட்டிட்டு போயிடுங்க அப்படின்னு புலம்பிக்கிட்டே இருக்கான். இறங்குறதுக்கு இன்னும் 4 அடிதான், இறங்குறதுக்கு இன்னும் 3 அடிதான், இறங்குறதுக்கு இன்னும் 2 அடிதான் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கான். அது வேற ஒன்றும் இல்லை, அவங்க ஊர்ல ஒரு ஆறு இருக்குன்னு சொன்னேன்ல, அந்த ஆத்து வழியா பரிசல் வரும்போது ஒரு குறிப்பிட்ட இடத்தை கடந்தா இவங்க கிராமம் வந்துரும். அப்படி அந்த கிராமத்துக்கு போறதுக்கு முன்னாடி பரிசல்காரர் இப்படிதான் சொல்லிக்கிட்டே இருப்பாரு, இறங்குறதுக்கு இன்னும் 4 அடிதான், இறங்குறதுக்கு இன்னும் 3 அடிதான், இறங்குறதுக்கு இன்னும் 2 அடிதான். அததான் அவன் சொல்லிட்டு இருக்கான். அவனோட மனசு பூரா வீட்டுக்கு போறத பத்தி மட்டும்தான் யோசிச்சுட்டு இருக்கு. பாருங்க எவ்வளோ ஆர்வமா கல்கத்தால இருந்து பாம்பேக்கு வந்தா. இங்க எந்த அளவுக்கு நொந்து போயிருந்தா போயிடணும்னு இப்படி துடிப்பான். அதை பார்க்கும்போது அவங்க மாமாவுக்கு கண்ணீரா வருது. அதே நேரத்துல ஃபாத்திக்கோட அம்மாவும் அந்த இடத்துக்கு வந்து சேருறாங்க. வந்த கையோட மூட்டை முடிச்சிய தூக்கி எங்கேயோ போட்டுட்டு வேகமா பையன் பக்கத்துல வந்து அவன் கைகளை பிடிச்சுக்கிட்டு, கண்ணே ராஜா என்னடா ஆச்சு உனக்கு அப்படிங்கிறாங்க. அடுத்த நொடி அத்தனை நேரம் புலம்பிக் கொண்டிருந்த ஃபாத்திக், துடித்து கொண்டிருந்த ஃபாத்திக் உங்க அம்மாவோட கைய பிடிச்சிட்டு சொல்றான், லீவ் வந்துருச்சா, வீட்டுக்கு போலாமா? அவன் தாய் அவனை அள்ளி அணைத்து கொள்ள கண்ணீரோடு இந்த கதை முடிவடையுது. எம்பிட்டு கஷ்டம் நஷ்டம்னாலும் பரவாயில்லப்பா, என் புள்ள என் கூட தான் இருக்கணும் அப்படின்னு எத்தனையோ கஷ்டங்களுக்கு மத்தியிலும் நம்மை யாரிடமும் விட்டு கொடுக்காத நமது பெற்றோரை இந்த கதை நம் கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துது. இந்த கதை உங்களை நிறைய பேருக்கு உங்க பால்ய காலத்தை ஞாபகப்படுத்தியிருக்கோன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஃபாத்திகா மாதிரியே ஒரு அனுபவம் இருந்தா அதை என்கிட்ட பகிர்ந்துக்கோங்க. இல்லங்க என்னுடைய உறவினர்கள் என்னை ரொம்ப நல்லா கவனிச்சுக்கிட்டாங்க அப்படின்னு யாருக்காவது நன்றி சொல்றதா இருந்தாலும் பகிர்ந்துக்கலாம். நம்ம இன்னொரு நாள் இன்னொரு கதையோட மறுபடியும் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சபரி. நன்றி, வணக்கம்.